பாஸ் கட்சி பெர்சாத்துவின் தலைமை நெருக்கடியில் இருந்து விலகி இருக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் தேசிய கூட்டாளியின் உள் விவகாரங்களில் ஒருபோதும் தலையிட மாட்டோம் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கட்சியும் அதன் சொந்த பிரச்சனைகளை தீர்க்கும் உரிமையை தாங்கள் மதிப்பதாக அவர் FMT இடம் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசினுக்கு பதிலாக பெர்சாத்துவில் உள்ள மற்ற தலைவர்கள் எதிர்க்கட்சி கூட்டணியின் பொறுப்பை ஏற்பதை பாஸ் அதிகம் விரும்புகிறது என்ற கருத்தை ஹிசாமுடீன் மறைமுகமாக குறிப்பிட்டதாக கருதப்படுகிறது. இதனை அடுத்து துவான் இப்ராஹிம் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அமெரிக்காவின் ஒப்புதல் தேவையில்லாமல் எழுத்துப்பூர்வ அறிவிப்பு மூலம் எந்த நேரத்திலும் அமெரிக்காவுடனான அதன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உரிமையை மலேசியா தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை பாதுகாக்கும் ART ஒப்பந்தத்தின் பிரிவு 7.5 கீழ் இந்த ஒருதலை பட்ச முடிவு உரிமை உள்ளது என்பதை சட்டத்துறை தலைமை அலுவலகமான AGC தெளிவுபடுத்தியது. இரு நாடுகளும் அந்தந்த உள்நாட்டு சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்வதை உறுதிப்படுத்தும் எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை பரிமாறிக்கொண்ட 60 நாட்களுக்கு பிறகு மட்டுமே இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து கடமைகள் மற்றும் உறுதிமொழிகளையும் மலேசியா செயல்படுத்துவது பொருந்தக்கூடிய மலேசிய உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தரப்பினரும் மற்றொன்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு செயல்படுத்தல் பிரச்சனைகள் தொடர்பாக மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஆன நல்லெண்ண ஆலோசனைகளுக்கான விதிகளையும் ART நிறுவுகிறது. உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினர்களாக இரு நாடுகளும் பிரிவு 7.1 படி சர்வதேச வர்த்தகத்திற்கான WTO ஒப்பந்தங்களின் கீழ் நிறுவப்பட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளை தொடர்ந்து அங்கீகரிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 26 கோலாலம்பூரில் நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சி மாநாட்டின் போது மலேசியாவும் அமெரிக்காவும் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பூடி 95 முன்முயற்சியின் கீழ் முழு நேர ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை மாதத்திற்கு 800 லிட்டராக உயர்த்துவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் திருத்தப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு தோராயமாக 5000 கிலோமீட்டர் பயணத்திற்கு வழிவகுக்கிறது என்றும் இது சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 13 முழு நேர ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கான பூடி 95 தகுதி உச்சவரம்பை மாதத்திற்கு 600 லிட்டராக அதிகரிப்பதாக அரசாங்கம் அறிவித்தது. இது கிட்டத்தட்ட 58,000 ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கு பயனளிக்கும். பொதுமக்களுக்கு சராசரி பயன்பாடு 98 லிட்டர் மட்டுமே என்பதால் ஒதுக்கப்பட்ட தொகையில் 33 விழுக்காடு மட்டுமே என்பதால் 300 லிட்டர் மாதாந்திர ஒதுக்கீடு போதுமானது என்று அன்வார் கூறினார். பெறுநர்களில் சுமார் 0.7 விழுக்காட்டினர் மட்டுமே 300 லிட்டர் வரம்பை மீறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். குவாமுசாங்கில் 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்காக நேற்று இரவு மாவட்டத்தில் ஒரு நிவாரண மையம் திறக்கப்பட்டது. ஃபெல்டா சிகு 5 உள்ள 11 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 17 பேர் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மையத்திற்கு அனுப்பப்பட்டனர். மாலை 7 மணி அளவில் தொடங்கிய கனமழையால் பல குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதாக குவாமுசாங் காவல்துறை தலைவர் சித் சூன் ஃபூ தெரிவித்தார். இன்று காலை நிலவரப்படி மழை நின்று நிலைமை சீரடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பரில் ஒரு தொலைபேசி மோசடி கும்பலிடம் சிக்கி 31 வயது ஆண் நிர்வாக அதிகாரி ஒருவர் 2,20,000 ரிங்கிட் இழந்துள்ளார். செப்டம்பர் 3 கோலாலம்பூர் மேபேங்க் பண மோசடி தடுப்பு குற்றவியல் புலனாய்வு குழுவின் அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவரிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார் என்று கொலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். ஜோகூரில் மேபேங்க் கணக்கை திறந்ததாக கூறிய அழைப்பாளர் பண மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டதாக பாதிக்கப்பட்டவருக்கு தெரிவித்தார். பின்னர் அந்த அழைப்பு ஜோகூர் காவல்துறை தலைமையகத்தைச் சேர்ந்த சாஜன் கைருடின் என்று தன்னை அடையாளம் கண்டுகொண்ட ஒரு நபருடன் இணைக்கப்பட்டது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு செப்டம்பர் 14 தனது ASB மற்றும் தபோங் ஹாஜி சேமிப்பிலிருந்து 30,000 ரிங்கிட் எடுத்து சந்தேக நபர்கள் வழங்கிய வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டது. சந்தேக நபர்களை தொடர்பு கொள்ள தவறிய பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை பாதிக்கப்பட்டவர் உணர்ந்ததாக அஸ்லி கூறினார்.
அமெரிக்காவுடன் கையெழுத்திடப்பட்ட பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை உறுதி செய்வதற்காக அது குறித்து கருத்து தெரிவிக்க அரசு சட்டத்துறை தலைமை ஆணையத்தை அணுகியதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ART என்று குறிப்பிடப்படும் ஒப்பந்தத்தில் உள்ள விதிகள் கூட்டரசு அரசியலமைப்பு மற்றும் உள்நாட்டு சட்டங்களின் சாராம்சத்தை மீறவில்லை என்பதை உறுதி செய்வதற்காக AGCயின் கருத்துகள் கோரப்பட்டதாக அன்வார் தெரிவித்தார். ஒப்பந்தத்தை விரிவாக ஆராய்ந்த பிறகு AGC தனது அண்மைய அறிக்கையை வெளியிட்டது. தயவு செய்து அந்த அறிக்கை அரசியல் ரீதியானது என்று சொல்லாதீர்கள் என அன்வார் மக்களவையில் நினைவூட்டினார். வர்த்தக ஒப்பந்தம் குறித்த AGCயின் கருத்துக்களை அரசாங்கம் அமைச்சரவையுடன் பகிர்ந்து கொள்ளுமா என்று வினவிய தக்யுடின் ஹசானுக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். AGCயின் உள்ளீட்டின் அடிப்படையில் அமைச்சரவை அதன் முடிவுகளை திருத்தம் செய்ததாகவும் அன்வார் வெளிப்படுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.